அன்னை இந்திரா காந்திக்கு மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ்காரனை கேட்டுப்பார் திமுக எப்படி என்று. அதனால இந்த துண்டு துக்கடாலாம் ஆட்டெல்லாம் உங்க ஆட்டெல்லாம் பொங்கலுக்கு மேல உங்களுக்கு பொங்கல் வச்சிருவாங்க. நீங்க தில்லி இருந்தா புது வரிய மாத்திரம் போட்டு காட்டி சென்னையில நாங்கள் யார் என்று அண்ணன் PKS தலைமையில நாங்கள் நடத்துகின்ற போராட்டம் வெடிக்கும். இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி நம்ம தளபதி சின்னவரை அரெஸ்ட் பண்ணாங்க. 3000 இடங்களிலே போராட்டம். இந்திய உபகண்டத்தில் ஒரு தோல்வியை சந்தித்த ஒரு இயக்கம் 100 நாட்களிலே இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திய வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதனால எங்க கிட்ட வாலாற்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த துண்டு மந்திரி, துக்கடா மந்திரி, பவுடர் மந்திரி, அரட்டவசர் மந்திரி, ஒண்ணுக்கும் உதவாத மந்திரி, பொட்டு மந்திரி, இதெல்லாம் ஒண்ணே நடக்காது. விரைவிலே ஒரு 3 மாதம் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, 6 மாசம் அமைதியா இருப்போம். 6 மாசம் ஒரு 6 நாள் கம்முன்னு இருப்போம். அதுக்கு மேல எங்க அண்ணனும் சும்மா இருக்க மாட்டாரு. அவர் எத்தனை தொகுதிக்கு மாவட்ட கழக செயலாளர் கொடுக்குறாங்களோ அத்தனையும் வெற்றி பெற்று தளபதி களத்திலே ஒப்படைப்போம். இனிமேல் எங்கள் காலம். இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டிலே எந்த தேர்தலாக இருந்தாலும் வெற்றி பெறும். பொதுமக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு கட்சியை நம்ம வீட்டுக்கு அமிச்சிட்டோமே. நாங்கள் இல்ல, பொதுமக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். எனவே பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எளியன உரை இகழ்ந்தவர் நடுங்கு, புலியன செயல் செய்ய புறப்படும் வெளியில், நம்பினை பகலினை நல்லில் என்றே சிம்பிட் பறவைய சிறகை விழி எழு, சிங்கிய இளைஞன திருப்பு முகம் திறவிழி. இங்கு இருக்கக்கூடிய கீழ்களை ஆட்சியை ஒழித்து மறுமலர்ச்சியாக நாம் மீண்டும் நம்முடைய அரியணையில் தளபதியை உட்கார வைப்போம். அதிரத்தக்க விதத்திலே ஆட்சி நடத்தி மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் நெஞ்சங்களிலே நிழலாடி கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, மக்கள் வெளிக்கு தூங்காதவர், மனதில் என்றும் நீங்காதவர் என்றும் புகழரங்கம் 7வது நிகழ்ச்சியாக இன்றைக்கு ஜாயிண்ட் ஆபீஸ் பகுதியிலே சீரோடும் சிறப்போடும் பொடியோடும் எழிலோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி கழகத்தை பொலிவோடும் வழி நடத்தி வருகின்ற ஆற்றல் மிகுந்த பகுதி கழக செயலாளர் அருமை அண்ணன் செயல் வீரர் அண்ணன் வாசு XMC அவர்களே, வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய இந்தியாவின் ஈடு இணையற்ற அறநிலையத்துறை அமைச்சர் என்கின்ற பெயரையும் 4000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகமும் 7500 ஏக்கர் நிலங்களை இந்திய உபகண்டத்தின் தனிநபர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்ததை அறநிலையத்துறைக்கு சேர்த்து வைத்த பெருமைக்குரிய எங்களை கிழக்கு மாவட்ட கழகத்தில் வழிநடத்தி செல்லும் போர்படை தளபதி அருமை அண்ணன் PK சேகர் பாபு அவர்களே, வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய செயல் வீரர்களே, வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளரும் இயக்குனருமான அருமை அண்ணன் VC குகநாதன் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த இரட்டை குழல் துப்பாக்கியாக வெடிக்கக்கூடிய அருமை சகோதரி வழக்கறிஞர் சேமா மதிவதீன் அவர்களே, மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய கழக செயல் வீரர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்திய உபகண்டத்தில் கலைஞரை விட்டுவிட்டு எந்த அரசியலும் செய்ய முடியாது. கலைஞர் தான் வழிகாட்டி இந்தியாவுக்கு. எந்த திட்டமாக இருந்தாலும் 69 நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பதவியேற்றார். அன்றைய நாளிலிருந்து இதுவரையில் அவர் செய்த திட்டங்களை மற்ற மாநிலத்திலே உள்ளவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்களுக்கு முன்னால் இங்கே வீட்டிற்கக்கூடிய முதலமைச்சர் கொடியேற்றினாரே, அந்த கொடியேற்றுகின்ற உரிமையை இந்திய உபகண்டம் முழுவதும் ஆளுநர்கள் தான் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த உரிமையை மாநில முதலமைச்சர்களுக்கு பெற்றுத்தந்த பெருமைக்குரிய தலைவர் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதே போல ஜாதி மத சண்டைகள் பல்வேறு கிராமங்களிலே நடந்து கொண்டிருந்த வேளையிலே 100 குடும்பங்களை செட்டியார், முதலியார், நாயுடு, நாயக்கர், ஆதி திராவிடர், பல்லர், பல்வேறு ஜாதிகளை ஒன்றாக இணைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் சமத்துவபுரத்தை அமைத்து இந்தியாவுக்கு வழிகாட்டிய தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்ப இருக்க பாருங்க ஜெமினி மேம்பாலம், இதை அரை நூற்றாண்டுக்கு முன்னாலே கட்டிய பெருமைக்குரிய தலைவன்
நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கிண்டி மேம்பாலம், இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் இன்றைக்கு நம் பிள்ளைகள் எல்லாம் அயல்நாட்டிலும் உள்நாட்டிலும் இன்றைக்கு சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணியாற்றுகிறார்கள். இதற்கு இந்தியாவிலே வழிகாட்டிய பெருமைக்குரிய தலைவர் நம்முடைய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். டைட்டல் பார்க், சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இன்றைக்கு இந்தியாவிலே முதல் துவக்கியவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர். தொழில்துறையா நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர். ஜாதி ஒழிப்பா முத்தமிழர் டாக்டர் கலைஞர். 10% இடஒதுக்கீடை அவசரமாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தந்தாரே, சட்டத்தின் முன் நின்றதா? இதுவரையில் சட்டநாத கமிஷனாக இருக்கட்டும், எந்த கமிஷனாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு 3%, நம்முடைய அருந்ததியருக்கு 2%, 1.5% என்று பல்வேறு ஜாதிகளுக்கு நம்முடைய தலைவர் தந்தாரே, நீதிமன்றத்துக்கு சென்றதே, அது அனைத்தும் நின்றது. எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றை ஆராய்ந்து, இடஒதுக்கீடா, வேலை வாய்ப்பா, எல்லாவற்றையும் ஆராய்ந்து நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சிந்தித்து இந்த தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை வடிவமைத்த தலைவன். இன்றைக்கு அப்படிப்பட்ட தலைவன் இருந்த இடத்தில் அந்த நாற்காலியிலே இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழர் டாக்டர் கலைஞர், ஆளுமை மிக்க சில தலைவர்கள் கூட பின்னாடி வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அந்த இடத்திலே யார் வந்திருக்கிறார்? ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள், வெறும் ஒரு 2 வருஷம் ரீல்ஸ் ஓட்டி, பொய் பித்தலாட்டங்களை குழந்தைகள் எடுத்த செல்போனிலே காட்டி, உங்க மாமா என்று பொய் சொல்லி, பொய்யை விதைத்து இன்றைக்கு இந்த ஆட்சி படத்தில் அமர்ந்து விட்டு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொல்லியிருக்காரு. செஞ்சாரா? இல்ல. முன்னாடி ₹2.80 ஸ்லாப், ₹2.80 இருந்த ஸ்லாப 4.80 இருந்ததே 7.35, 7.35 இருந்ததே ₹9.80. இப்படி இந்த ஸ்லாப்ல நீங்க பாத்தீங்கன்னா 200 யூனிட் கொடுத்தா கூட இவர் ஏத்தன கரண்ட் பில்லுடைய மறைமுகமாக கட்டணத்தை உயர்த்தி விட்டு 100 யூனிட் கொடுத்துட்டு ஏமாத்தின்னு இருக்காங்க. அதே போல அண்மையில ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வீட்டுல நோட்டீஸ் வந்திருக்கும், வீட்டு வரி. நாங்கள் ஆட்சியில இருந்த போது ஒண்ணுமே இல்ல, ₹700 இருந்தவங்களுக்கு ₹300 தான் ஏத்தணும். மேயர் அக்கா இங்க சகோதரி இருக்காங்க, ₹700 இருந்தவங்களுக்கு ₹300 ஏத்தணும், ₹2000 ₹3000 இருந்தவங்களுக்கு ஒரு ₹500 1000 தான் ஏத்தணும். அதுக்கு எவ்வளவு கத்துனாங்க. அது எதற்காக ஏற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு சொன்னாங்க, இந்தியாவிலேயே வீட்டு வரி மிக கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம் சென்னை. அபிவிருத்தி பண்ணனா நீங்க வருஷத்துக்கு 6% ஏத்தணும்னு சொன்ன உடனே 2 வருஷத்துக்கு முதல்ல தான் நம்முடைய முதலமைச்சர் ஏத்தினாரு, நம்முடைய தளபதி ஸ்டாலின். 3 வருஷமா ஏத்தவே இல்லை, எந்த இதுலயும் வீட்டு வரியை உயர்த்தவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? 2000 கட்டியவர்களுக்கு 8000 கட்டியவர்களுக்கு 16000 கட்டிய அண்ணா நகர் பகுதியில் இருப்பவர்கள் 30000. இப்ப இதெல்லாம் வீட்டு வரி உயர்ந்ததுனால என்ன ஆகும்? வீட்டு வாடகை ஏறும், வீட்டுக்காருக்கு அவங்களுக்கு சண்டை வரும். இது ஒரு ஆட்சிக்கு எண்ணி 100 நாள் ஆகல, இதுக்குள்ளே 20,000 கோடி கடன். எங்களை என்ன சொன்னீங்க? கடன் வாங்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், கடன் வாங்கி இந்த நாட்டிலே இலவசத்தை தந்து கெடுத்தீர்கள். இப்ப நீ எப்படி மோதிரம் போடுறேன்னு சொல்லியிருக்க, அது இலவசம் இல்லையா? ஆக எல்லாம் போய் 6 சிலிண்டர். என்ன சதாம் ஹுசேன் உங்க மாமாவா அங்கிருந்து கப்பல்ல மோடி கிட்ட சொல்லிட்டு அனுப்புறதுக்கு 6 சிலிண்டர் எப்படி தருவேன் சொல்லி பாருங்க. ஒரு சிலிண்டருக்கு ₹958 ஒரு சிலிண்டர் விலை. இதெல்லாம் நடக்கிற காரியமா? மோடியாலேயே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தந்த சப்சிடியை குறைச்சிட்டாரு. ₹100 சப்சிடி வந்து ₹25.95 உங்க செல்போன்ல வரும். நிறைய பேருக்கு அது வராது. இப்படி ஒரு ₹25 தர்றதுக்கு மத்திய அரசு திண்டாடுதுன்னா, ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர், ஒன்றும் தெரியாத முதல்வர் இன்றைக்கு அந்த நாற்காலியில உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்து பார்க்கும்போது அருவருப்பா இருக்கு. அந்த மூஞ்சை பார்க்கும்போது எப்படிப்பட்ட அண்ணா பெரியார் எல்லாம் உட்கார்ந்து அழகு பார்த்த இடத்தை ஒன்றுக்கும் சினிமா ஷூட்டிங்ல கூட எப்படி இந்த முகத்தை ஏத்துக்கிறாங்க ஜனங்கன்னு தெரியல. ஆக இன்றைக்கு ஒவ்வொரு திட்டமும் பொய்ப்பித்தலாட்டத்தை பேசிக்கொண்டு துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அந்த துறையை கேட்டா எழுந்து வேற துறையை பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் இங்க ஒருத்தர் ஜெயிச்சவரும் ஐயோ அவர் ரொம்ப ஆட்டம் தம்பி ஆதவ அரசியலாச்சு. திமுக என்பது காங்கிரஸ்காரர்கள்